Okay, hello dear brothers and sisters. So welcome to Pogu Tamil. நம்முடைய அவுட் சோர்ஸ் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 கிளாஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சோர்ஸில் வந்து அப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்போ போன கிளாஸில் நம்ம பார்த்த தமிழை பிழை என்று எழுதும் சோர்ஸ் முடிஞ்சுதா அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த புத்தகத்தில் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம அடுத்த கிளாஸில் வரும்போது நான் எடுத்து வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு சோர்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன சோர்ஸ்ன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? ஸோ என்ன சோர்ஸ்ன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அயற்சொல் அகராதி அப்படின்றத வந்து பார்க்க வரோம். ஓகேவா? அயற்சொல் அகராதி புத்தகம் முனைவர் கோ விசயராகவன் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா? ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பக்கங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 400 பக்கங்கள். அந்த 400 பக்கத்துலையும் என்ன சொல்கிறது, ஒரு பக்கத்தில் ஒரு 20-25 ஒரு சொற்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள், சமஸ்கிருத சொற்கள் இருக்கும், அரபு சொற்கள் இருக்கும், போர்த்துகீசிய சொற்கள் இருக்கும், தெலுங்கு சொற்கள் இருக்கும், உருது சொற்கள் இருக்கும், ஹிந்தி சொற்கள் இருக்கும், எல்லா சொற்களும் இருக்கும். அதுக்கு நிகரான தமிழ் சொற்களை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் எக்ஸாம்பிள் வந்து அயற்சொல் தமிழ் சொல்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய, நம்மளுக்கு தெரிஞ்சு பயன்படுத்தக்கூடிய பிறமொழி சொற்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிகரான தமிழ் சொல் இருக்குடா தம்பி, அதை பயன்படுத்துங்கப்பா, அதுக்கு நீங்கள் இதை படிக்கணும்ப்பா, தெரிஞ்சுக்கணும்ப்பா தான் இந்த கான்செப்டே வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்காக இந்த புத்தகத்தில் வடமொழி சொல் நிறைய இருக்கும். அந்த சொற்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ் சொல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி படிக்கிறதுக்கு பேர் வடமொழியை நம்ம கற்றுக்கிறோன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வடமொழியை கற்றுக்க நம்ம வரல. வடமொழியில் நாம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சொற்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது பயன்படுத்திட்டு இருக்கோம்னா அதுக்கு தமிழில் என்ன பொருள்னா நம்ம படிக்கணுமே தவிர இந்த புத்தகத்தை மொத்தமாக உட்காந்து எல்லா சொல்லியும் படிக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கேன் கண்டென்ட்டை. ஸோ பார்க்கலாம். ஓகேவா? இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள், மற்ற மொழி சொற்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு தமிழில் என்ன சொற்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும் போதும். எல்லா சொல்லியும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ பார்த்துருமா? ஸோ அயற்சொல் அகராதி முனைவர் கோ விசயராகவன். ஸோ இந்த ஒரு புத்தகத்தில் முதல் 50 பக்கம், ஒரு 50-55 பக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 55 பக்கத்தில் 50 பக்கத்தில் என்ன சொற்கள்லாம் இம்பார்ட்டனோ, அது நம்ம தமிழில் என்ன பொருள் தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும்தான் கொண்டு வந்து டைப் பண்ணி கொண்டாந்துருக்கேன். ஓகேவா? மொத்தமாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம்ன்றதே கிடையாது. சரி, ஓகேவா? பார்த்துலாமா? ஓகேவா? சமஸ்கிருதம்ன்றது வடமொழி உங்களுக்கு தெரியும். ஸோ வடமொழிக்கு நிகரான தமிழ் சொல், உருது மொழிக்கு நிகரான தமிழ் சொல், அரபு தமிழ், தெலுங்கு தமிழ், போர்த்துகீசியம் தமிழ். ஓகேவா? மற்ற மொழிகள் இருந்தாலும் அதையும் நம்ம இந்த ஒரு புத்தகத்தில் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு வகுப்புலையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வகுப்பில் நம்மளை வந்து பார்த்தோன்னா வடமொழி சொல் தான், சமஸ்கிருதம் பேஸ் பண்ணக்கூடிய சொற்கள் தான் நிறைய இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இந்த ஒரு வகுப்பில் நம்ம அதே பார்த்துருவோம். இந்த 50 பக்கத்துக்குள்ள இந்த அரபு சொல் இருக்கிறது, உருது சொல் இருக்கிறதுலாம் அதையும் தனியாக எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் என்ன ஒன்றா அது ஒரு மொத்த ஃபுல் பேஜையும் நான் டைப் பண்ணுற அளவுக்கு என்ன சொற்கள் அதில் நிறைய வரல. அதனால் அதை நான் தனியாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஆனால் வடமொழி சொற்கள் நிறைய இருக்கு இல்லையா? இது நிறைய பக்கங்கள் ஃபில் ஆகிட்டே வருது நமக்கு தெரிஞ்ச சொற்களே. அதனால் வந்து பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? அடுத்த மொழி சொற்கள் இந்த புத்தகத்தில் நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? ஓகேவா? இதில் கூடிய பெரும்பாலான சொற்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திருப்போம், தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே வடமொழி சொற்கள். அதுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால தான் அயற்சொல் தமிழ் சொல் கான்செப்டையும் நான் படிக்கிறேன். ஓகேவா? ஸோ வடமொழி சொல் தமிழ் சொல் பார்த்துருவோமா? பாருங்க, அக்கசாலை. ஓகேவா? அக்கசாலை அப்படின்றது உலோக பொருட்கள், அது இரும்பாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா? அதான் அக்கசாலைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ உலோக பணியகம், பணி செய்யக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அக்கிரகாரம், பார்ப்பனச்சேரி. ஓகேவா? பார்ப்பனச்சேரி. ஸோ பார்ப்பனர்கள் இருக்கக்கூடியது பார்ப்பனச்சேரி. சேரின்றது என்னம்மா? சேரின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூடி வாழக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? அதான் பார்ப்பனச்சேரி, சேரின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அக்கிரகாரம். அடுத்து அக்கிரமம். அக்கிரமம் என்னது? அட்டூழியம் பண்ணுறது, கொடுமை பண்ணுறது. ஓகேவா? அக்னி சொல்லுமா? அக்னி நட்சத்திரம் வந்துச்சுன்னா வெயில் கொளுத்த போகிறான் சொல்லுவாங்களே, என்னது? நெருப்பு, தீ, அழல்னாலும் நெருப்பு தான். ஓகே, இதை குறிக்கும். ஓகேவா? அக்னி நட்சத்திரம், கத்தரி வெயில். அக்னி நட்சத்திரம் என்னது? கத்தரி வெயில். அகங்காரம், செருக்கு இல்லை திமிர் சொல்லுவோம். ரொம்ப அகங்காரம் பிடிச்சி ஆடாரா சொல்லுவாங்க இல்லையா? அது வடமொழி சொல். ஓகேவா? அதுக்கு நம்ம தமிழ் என்ன பயன்படுத்தலாம்? செருக்கு அப்படின்னு பயன்படுத்தலாம். ஸோ செருக்கு, திமிர். அகடம் என்னது? பொல்லாங்கு. அகட விகடம் என்னது? தந்திரம். படிச்சிருப்போமா? ஸோ அகட விகடம் அப்படின்றது பகடி அப்படின்னா தந்திரமாக சொல்கிறது, பேசுறது. ஓகேவா? அகத்தியன் பாருங்க, ஆக்கத்தன். அகத்தியன்றது வடமொழி சொல்லலாம், ஆக்கத்தன் அப்படின்றது தமிழ் பயன்படுத்தலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அகதீஸ்வர புல். அருகம்புல் தான் அகத்தீஸ்வர புல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அகதின்றது தமிழ் சொல்ல கிடையாது. ஓகேவா? அகதின்றதுக்கு பாருங்க,
திக்கற்றவன், புலம்பெயர்ந்தவன், ஏதிலி அப்படின்ற சொல்லா இருக்கு. இந்த ஏதிலினாலும் புலம்பெயர்ந்தவர்கள், திக்கற்றவர்கள் அப்படின்ற ஒரு பொருளை தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அகம்பாவம், ரொம்ப அகம்பாவம் பிடிச்சி ஆடாரா சொல்லுவாங்களே, அது என்னது? செருக்குன்னு தான் அர்த்தம். அகந்தை, உனக்கு ரொம்ப அகந்தை இருக்கு அப்படின்னா அது தற்பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தற்பெருமை தமிழில். அகலிகை, கன்னி அப்படின்ற போல தரும். அகாலம், அகாலம் மரணம் அடைந்தார் சொல்லுவாங்க இல்லையா, அது வடமொழி சொல். அகாலம்னு அது தகா காலம், தகா காலம். அகாலம் மரணம் அடைந்தார் அப்படின்னா தகா காலத்தில் மரணம் அடைந்தார்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அகிம்சைன்னு அது கொல்லாமை. அகிலம்னா உலகம். அகோரம்னா அழகின்மை, அழகின்மை. அங்கத்தினர், உறுப்பினர். ஓகேவா? அங்கம் என்றது என்னது? உடல், உறுப்பு, அடையாளம் சொல்லலாம் இல்லையா? அடுத்து பாருங்க அங்கலாய்ப்பு. அங்கலாய்ப்புன்னு வருத்தம், மனக்குறை இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க அங்கவஸ்திரம், உங்களுக்கு தெரியும், மேலாடை. ஓகேவா? மேலாடை அப்படின்னா மெய்யுடை அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. மெய்னா நம்ம உடல், அதில் இருக்கக்கூடிய உடை மெய்யுடை. ஓகேவா? மெய்யுடை. அடுத்து பாருங்க அங்காரகன். அங்காரகன் அது செவ்வாய். நிறைய கோயிலுக்கு போறீங்க, ஓகேவா? சிவன் கோயிலுக்கு போறீங்க, 9 கிரகங்கள் இருந்துச்சுன்னா அங்கே அங்காரகன் இருக்கும். அங்காரகனா யாரை குறிக்கும்? செவ்வாயை குறிக்கும். ஓகேவா? அதே போல தீன்ற இன்னொரு பொருளும் குறிக்கும். அங்கீகரித்தல் அப்படின்னா ஏற்றுக்கொள்வது. ஒரு விஷயத்தை அங்கீகாரம் கொடுக்கறதுன்றது ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அங்கீகாரம் அப்படின்னா ஏற்பு இசைவு. அப்போ ஏற்பு இசைவுன்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சொல்ல பயன்படுத்தணும். அங்குலம். ஓகேவா? ஓகேவா? ஒரு 2 இன்ச்சு சொல்லுவோமா, தமிழ்னு சொல்லுவாங்க. அங்குலம் சொல்லுவாங்க, தமிழ் கிடையாது. ஓகேவா? அது வடமொழி. அப்போ அங்குலம்ன்றது என்னது? ஒரு கட்ட விரல்னு வச்சுக்கலாம், இதோடைய அகல பகுதின்னு சொல்லுவாங்க. ஒரு அங்குலம் வருண்டா சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அங்குலம்ன்றது ஒரு விரலை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அப்போ என்னது? அப்போ விரலம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் விரலம் சொல்லணும். அச்சுதன், திருமால். அசடு சொல்லுவாங்க. அசடுன்னு அது அறியாமைன்னு அர்த்தம். பேதமை, அறியாமைன்னு அர்த்தம். அசதியா இருக்கு, அயற்சியா இருக்கு. ஓகேவா? அசமஞ்சன், கொடியவன். அசன வேதி, சீரகம். ஓகேவா? அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது அந்த ஒரு செயல் அருஞ்செயல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த சொற்கள் எல்லாம் பாருங்க, இந்த வடமொழி சொற்கள் எல்லாமே நம்ம ஏதாவது இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு நிகரான தமிழ் சொல் இதெல்லாம் தான். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சொற்கள் என்கிட்ட இப்போ நான் லிஸ்ட்டில் கொடுத்தே இருக்க மாட்டேன். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம சமஸ்கிருதம் கற்றுக்க இங்கே வரல. தமிழ் மொழி சொல், மற்ற சமஸ்கிருத வடமொழி சொற்கள் இருக்கக்கூடிய தமிழ் சொல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான், அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம படிக்க வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ அதை மட்டும் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க அசாதாரணமான விஷயம் அதை சொல்லுவாங்க அப்படின்னா சிறப்பான ஒரு விஷயம். அசிங்கம் அப்படின்னா அருவறுப்பு. அசீரணம் அப்படின்னா சரியாமை. அசுத்தம் அப்படின்னா தூய்மையின்மை. ஓகே. அசுபம் அப்படின்னா தீமை. அசுரன்னா அரக்கன். அசுவம்னா குதிரை. அசோகம் அப்படின்னா கவலையின்மை. ஓகே. அசோகம் அப்படின்னா கவலை இன்மை. அஸ்தமனம் அப்படின்னது மறைதல். சூரியன் அஸ்தமனம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால மறைதல், சூரியன் மறைதல் அப்படின்றது சொல்லணும். ஓகேவா? அப்போ அஞ்சனம் பாருங்க, அஞ்சனம்னா கண்மை. அஞ்சனம்ன்றது தமிழ் சொல்லா கிடையாது. ஓகேவா? கண்மை அப்படின்றது. அஞ்சுகம் அப்படின்னா மேலாடை. அஞ்ஞானம், விஞ்ஞானம் சொல்லுவாங்க இல்லையா, அஞ்ஞானம் அப்படின்றது விஞ்ஞானம்னா அறிவோடு இருக்கிறது. அப்போ அஞ்ஞானம்னா விஞ்ஞானம்னா அறிவோடு இருக்குது. அப்போ அஞ்ஞானம்னா அறிவில்லாம அறியாமையோடு இருக்கிறது. ஓகேவா? புறச்சமயம். அடுத்து அச்சதை. அச்சதைன்னா மங்கள அரிசி. ஓகேவா? அடுத்து பாருங்க அட்சய பாத்திரம், இறப்போர் கலன். அட்சய பாத்திரம்ன்றது இறப்போர் கலன். அது இறப்போர்னா யாரு? பிச்சை எடுக்கிறாங்க, அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய பாத்திரம், அதான் அட்சய பாத்திரம். ஓகேவா? அடுத்து அச்சரேகை. அச்சரேகை என்னன்னா, அச்சரேகை நிலக்கிடை கோடு. நிலத்துக்கு இடையில பாயக்கூடிய, ஓடக்கூடிய ஒரு கோடு, நிலக்கிடை கோடு. அட்டகாசம். அட்டகாசம்னு அது ஆர்ப்பாட்டம் பண்றது. ஓகேவா? அடாவடித்தனம். ஓகேவா? கடுமுரண்டு. புழுகன், பொய்யன். அண்டம், உலகம். விதை, வான் சொல்லலாம். அத்தாட்சி கொடு, சான்று கொடு, ஒரு எவிடன்ஸ் கொடு சொல்லுவாங்க இல்லையா, அதான். அத்தியாயம், நூறினுடைய பிரிவுன்னு சொல்லணும், இல்லை படலம்னு சொல்லணும். அத்தியாவசியம் அப்படின்னது கட்டாய தேவை, இல்லை தேவையான பொருள் சொல்லாமா. அதர்மம். அதர்மம்னது அறக்கேடு. தர்மத்தோடு இருக்கிறது அறம். அதர்மம் அப்படின்றது அந்த அறத்தை கேடு விளைவிக்கிறது. ஓகேவா? அதிகபட்சம் என்னது? பேரெல்லை. மேரெல்லை கிடையாது, பேரெல்லை. டைப்பிங் மிஸ்டேக் மாதிரி பார்த்துக்கோங்க. பேரெல்லை. ஓகேவா? பேரெல்லை. ஓகேவா? அதிசயம், வியப்பு. அதிபதி, தலைவன். அதிமதுரம், மிக இனிமை. அதியன், மேற்பட்டவன். அதிர்ஷ்டம், நற்பேறு. அதிரசம், மிகு சுவையுடையது, அதாவது மிகு சுவையம். அதிருப்தி, மன நிறைவு இன்மை. ஓகேவா? அடுத்து பாருங்க அதோகதி சொல்லுவாங்களே, அதோகதி அப்படின்னா தாழ்நிலை. அந்தம். அந்தம்னா என்னமா, இறுதியான ஒரு விஷயம், இறுதி, முடிவு, அழகுன்ற ஒரு பொருளும் தருது. அந்தரங்கம், மனநிலை, மறைநிலை. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒரே நிமிஷம்.
ஓகே, அடுத்து பாருங்க அந்தஸ்து. அந்தஸ்துனா ஒரு மதிப்பு, தகுதி சொல்லுவாங்க. அடுத்து அந்நியம்னா அயல், இல்லை வேறு, இல்லை பிரிது. ஓகேவா? அனாதை, திக்கற்றவர்கள், ஏதிலி. ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம் அகதின்றதா தான். அதை அடுத்து அநியாயம், அதுக்காக அகதி, அனாதை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொற்கள்ன்றதுனால நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. ஓகேவா? புத்தகத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அநியாயம் அப்படின்றது முறையின்மைன்னு அர்த்தம். அநீதி, நேர்மை கேடு. அனுசரிப்பு, பின்பற்றுபவை. ஓகேவா? பின்பற்றுமை, இணக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் அனுசரித்து போயம்பா சொல்லுவாங்களே, இணக்கமாக இருக்கிறது. ஓகேவா? அடுத்து அனுதினமும் அப்படின்னானது நாள்தோறும்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க அனுபவம், பட்டறிவு, இல்லை வினை அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ். அதான் பட்டறிவு, வினை அறிவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அனுமதி, ஒப்பு, இல்லை இசைவு, இல்லை உடன்படுதல். ஓகேவா? அநேகமா சொல்லுமா, அநேகமா என்ன அப்படின்னா பெரும்பாலும்னு அர்த்தம். ஓகேவா? பெரும்பாலும் இல்லை பெரும்பான்மை. அப்பட்டமா தெரியுது அப்படின்னது களப்பற்றது. அப்பட்டமா தெரியுது அப்படின்னா களப்பற்றது. முழுசா தெரியுதுடா, அப்பட்டமா தெரியுதுடா நீ பேசுறது, நீ போய் சொல்றது சொல்லுவாங்களே, அதுதான். அடுத்து அப்பிராணி. அப்பிராமினா ஏதும் அறியாதவன். அபகரி அப்படின்னா கவர்ந்து செல்தல், அபகரித்தல் சொல்லுவாங்களே. அடுத்து அபத்தம் அப்படின்னா பொய், பொய் பழி. அடுத்து அபயம் அப்படின்னா புகலிடம், இல்லைன்னா அடைக்கலம் கொடுக்கறது. ஓகேவா? அடுத்து பாருங்க அபராதம். அபராதம்னா உறுப்பு கட்டணம். அபராதம் அப்படின்னா உறுப்பு கட்டணம். அபாண்டம்னா வீண் பொழி. அபாயம்னா பேரிடர், இல்லை ஏதம், இல்லை கேடு, எல்லாமே கெடுதல் அப்படின்றத குறிக்கும். அபிமானம் அப்படின்னா அன்பு, இல்லை தன் மதிப்பு. அபிவிருத்தி அப்படின்னா மிகு வளர்ச்சி, பொதுவாக வளர்ச்சின்றதை குறிக்கும். அபிஷேகம்னா உங்களுக்கு தெரியும், குடமுழுக்கு, இல்லைனா திருமுழுக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? அபூர்வம் அப்படின்றது அருமை, இல்லை அரிய ஒரு விஷயத்தை தான் அபூர்வம் சொல்லும் இல்லையா? அடுத்து பாருங்க அம்சம்னா அது கூறு, மிகுதி, கூறு, பகுதி, அழகு அப்படின்றத குறிப்போம். அம்புயம்னா தாமரை, தாமரைக்கு அம்புயம் சொல்லுவாங்க. அடுத்து அமாவாசை அப்படின்னா காருவா. அமாவாசைன்றது வருச்சொல், தமிழ்ச்சொல்ல நம்ம காருவான்றது பயன்படுது. காருவா அப்படின்னா நிலவு இல்லாத ஒரு நாள் அர்த்தம். நிலவு வராத ஒரு நாள், நிறைவு மறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள், அதான் அமாவாசை. ஓகேவா? அதுதான் காருவான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காருவான்னு சொல்லுவாங்க. அமிர்தம், இனிமை. அமிலம், புளிமை. ஓகேவா? அமிலம் ஆசிட், புளிப்பு. ஓகேவா? ஸோ அப்போ அமிலம்னா புளிமம்னு அர்த்தம். அமுத சுரபி, அமுத ஊற்றுன்னு அர்த்தம். சுரத்தல் அப்படின்னா சுரபின்றதுன்னு ஊற்று. அமோகம் அப்படின்னா ஏராளம். அயம் அப்படின்னா இரும்பு. அயம் அப்படின்னா இரும்பு. அயோக்கியம் அப்படின்னா தகுதியற்றது. ஓகேவா? அர்ச்சனை அப்படின்றது தொழுகை பண்றது, இல்லை வழிபாடு பண்றது. தொழுகை பண்றது அப்படின்னா வழிபாடு பண்றது. ஓகேவா? ஓகேவா? அர்த்தம் அப்படின்றது பொருள். அர்ப்பணம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு கொடை கொடுக்கிறது, அர்ப்பணம் பண்றது. அர்ப்பணிப்பு அப்படின்றது படையல். ஓகேவா? அர்ப்பணிப்பு அப்படின்றது படையல். ஓகேவா? அடுத்து அராஜகம் அப்படின்னா வன்முறை, இல்லை வன் செயல். அரியாசனம் அப்படின்றது அரியணை. அருவம் அப்படின்னா அழகின்மை, இல்லை உருவமின்மை. அருவம் சொல்லுவோமா? அடுத்து பாருங்க அல்வா. அல்வான்றது தேங்கூழ்னு சொல்லுவாங்க, இல்லை இன்களி, இனிமை, இனிமையா இருக்கக்கூடிய அது இன்களி அப்படின்றத சொல்லுவாங்க. அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை பண்றது, அழகுபடுத்துறது. அலட்சியம் அப்படின்னா புறக்கணிக்கிறது, இல்லை மதியாமை அப்படின்றது. அவகாசம்ன்றது சமயம், இல்லை சொத்துரிமை. ஓகேவா? அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவகாசம் அப்படின்னா சமயம், அப்படின்னா சொத்து உரிமை. அடுத்து அவசரம் அப்படின்றது விரைவு, பதைப்பதைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? பதைப்பு, இல்லை பரபரப்பு. அவசியம் அப்படின்றது தேவை, கட்டாயம். அவதி அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். அவஸ்தை அப்படின்னா துன்பம், ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து அலகம் அப்படின்னா கூந்தல். அலகம் அப்படின்னா கூந்தல். அற்பம் அப்படின்னா சிறுமையான ஒரு விஷயம், இல்லை இழிவான ஒரு விஷயம். அற்புதம் அப்படின்னா மருட்கை, இல்லை புதுமை. அற்புதம் நடத்துறது அப்படின்னா அது புதுமையான ஒரு விஷயம் நடத்தும் இல்லையா? அடுத்து அன்னதானம்னா உணவு கொடை. அன்னப்பறவை அப்படின்றது பாருங்க ஓதிம பறவை. அன்னப்பறவை அப்படின்றது ஓதிம பறவை. அன்னம் அப்படின்றது பாருங்க தமிழ்ல என்ன பயன்படுத்தணும், நம்ம சோறு அப்படின்னு சொல்லுவோமா? சோறு. அதே போல நீர், பொன், இதையும் குறிக்கும் அன்னம் அப்படின்னா. அந்நியம் அப்படின்னா அயல். அனிச்சை அப்படின்னா விருப்பமின்மை. அனுக்கிரகம் அப்படின்னா அருளல், இல்லை அருள் அப்படின்றத சொல்லலாம். அனுகூலம் அப்படின்னாலும் நன்மை, பயன், உதவியை குறிக்கும். அனுசரி அப்படின்னா அது பின்பற்று, இல்லை வழிபடின்னு அர்த்தம். அனுபவி அப்படின்னா துய். ஓகேவா? அனுபவி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, துய்த்தல் சொல்லுவாங்க இல்லையா? அது. அனுமதி அப்படின்னா இசை. அனுமானம் அப்படின்னா என்னது? ஐயம். அனுமானம், எனக்கு இந்த விஷயத்துல ஒரு அனுமானமா இருக்குடா அப்படின்னா ஒரு டவுட் இருக்குடா, ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்து அநேகமாக அப்படின்னா அது பெரும்பாலும்னு அர்த்தம். அநேகமா அப்படின்னா பெரும்பாலும். அஷ்ட அப்படின்னா அது 8 குறிக்கும். அஷ்டமம் அப்படின்னா 8வது. அஷ்டமி அப்படின்னா 8ஆம் மதி நாள், அதாவது நிழற்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அஸ்தமனம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், மறைவு. ஓகேவா? அஸ்தி அப்படின்றது சாம்பல், இல்லை யானையும் பிடிக்கும். அஸ்தினா யானைக்கும் அஸ்தின்ற பெயர் இருக்கு. ஓகேவா? ஓகே, கடைசியா பாருங்க. ஓகேவா? ஸோ கடைசியா பாருங்க. அஸ்திரம் அப்படின்னா அம்பு, நம்மளுக்கு தெரியும். அஸ்திவாரம் அப்படின்னா
கடைக்கால். ஓகேவா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீட்டுக்கு போய் வீடு கட்டணும் இது கடகால் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கடகால் அப்படின்றது இது என்னது, இது எழுத்துப்பிழை. பிழைத்தர்த்தம் படிச்ச முடியாது, எழுத்துப்படை. என்ன சொல்லுவது, கடைக்கால் தான் கரெக்ட், கடகால் கிடையாது, கடைக்கால். அதான் அஸ்திரத்தை குறிக்கும். சரியா, அது அஸ்திவாரத்தை குறிக்கும். ஓகேவா, அடுத்து அஸ்வம் நம்மளுக்கு தெரியும், அசுவம் அஸ்வம் எல்லாம் ஒன்று தான், குதிரையை குறிக்கும். ஓகேவா, ஆகதர் அப்படின்னா சமணர், ஆகதர் அப்படின்னா சமணர். ஓகேவா, ஆகமம் அப்படின்னா வருகை. ஓகேவா, தோற்றியம் அப்படின்றது. ஆகாசம் அப்படின்னா வானம், ஆகாயம் அப்படின்னா வெளி இல்லை வான்வெளி இல்லை வானம்ன்றது நம்ம பயன்படுத்துவோம் தமிழில். ஓகேவா, அடுத்து ஆகாரம்னா என்னது, ஆகாரம்னா அது உணவு குறிக்கும், உணவு உடம்பு. ஓகேவா, அடுத்து ஆகாஷவாணி சொல்லுவாங்க இல்லையா, என்னது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ சொல்லுவாங்க இல்லையா, அதான். அடுத்து வானொலி. அடுத்து ஆச்சரியம் பாருங்க, வியப்பு. ஆசனம் அப்படின்னா இருக்கை, ஆசாரம் அப்படின்னா நல்ல ஒழுக்கம், நல் நடை. ஓகேவா, ஆசாரி அப்படின்னா காப்பாளன். ஓகேவா, ஆசி ஆசி வழங்குதல் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்த்துதல். ஆசிரமம் மடம், ஆசீர்வாதம் வாழ்த்து. ஆசுகவி பாருங்க, விரைவிய பாவலன். பாவலன் யாரு, கவிஞர். ஓகேவா, கவி. ஓகேவா, ஆசு கவி, அதான் பாவலன். ஆக்சுவலாக கவின்றது பாருங்க பாவலன் அப்படின்னு சொல்றாங்க. பாவலன் இல்ல புலவர், விரைந்து கவிதை சொல்லக்கூடியவர் இல்லையா, அதான். அடுத்து வார்த்தைனா சொல். ஆட்சேபனை அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது, தடையை சொல்றது. ஆடம்பரம் அப்படின்னா பகட்டு, பகட்டுக்கு வாழ்றது. ஓகேவா, அடுத்து பாருங்க ஆடி மாதம்ன்றது கடக திங்கள்னு பேரு. ஆணவம் செருக்கு, ஆத்திரம் கடுப்பா இருக்கு, கடுப்புன்றது தமிழ்ச்சொல். ஓகேவா, ஓகேவா, அடுத்து பாருங்க ஆத்திரம் கடுப்பு இல்ல சினம். ஓகேவா, ஆத்மா உயிர், ஆதங்கம் குறை சொல்றது, பொறுமல். ஆதரவாளர் உதவுபவர், ஆதரவு உதவி இல்ல துணை. ஆதாயம், ஆதாயம் என்னது, நம்ம ஒரு வரவை தேடுறது, ஒரு ஊதியத்தை ஒரு பயனை எதிர்பார்க்கறது, அதான் ஆதாயம். ஆதீனது தொடக்கம். ஆதிக்கம் அப்படின்னா வல்லாண்மை, ஒரு ஆதிக்கம் செலுத்துதல் அப்படின்னது தமிழில் வல்லாண்மை அப்படின்றத பயன்படுத்தணும். ஆதிவாசி பழங்குடி, ஆதீனம் ஒரு மடத்தினுடைய தலைமை, தலைவரை தான் ஆதீனம் சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சுதா, அவ்வளோதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 50 பேஜஸில் 54 பேஜஸில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது, நம்ம அயற்சொல் அதுக்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இதில் பெரும்பாலும் இல்லை, எல்லா சொற்களுமே இதில் என்ன சொல்ல, நம்ம வடமொழி சொல், அதாவது சமஸ்கிருத சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன இருக்குது. அப்போ எதெல்லாம் வடமொழி சொல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அப்போ அது நிகரான தமிழ்ச்சொல் என்ன நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் எல்லாம் என்ன சொல்றது, எல்லா வேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நாமளே தெரியாமல் பயன்படுத்துவோம், இல்லை யாராவது சொல்லி கேட்போம், கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஓகேவா, இந்த சொற்களில் வச்சு தான் கொஷின்ஸ் கேட்க முடியும். புதுசாக போயிட்டு நம்ம இது வரைக்கும் படிக்காத ஒரு கொஷினை ஒரு சொல்லை எடுத்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அயற்சொல் நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம தமிழை பழக்கிறாங்கன்னு இல்லை. ஓகேவா, வடமொழி சொல்ல நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்க மாட்டாங்க நம்புகிறோம், கேட்க மாட்டாங்க நம்புகிறோம். சரியா, ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு 50 பேஜில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் வடமொழி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 50 பேஜில் இருக்கக்கூடிய மற்ற மொழி சொற்களும் இடையில இருந்திருக்கும், அதை நான் எடுத்து அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது நிறைய கொஞ்சம் பேஜஸ் வரட்டும், ஒரு 2-3 பேஜஸ் வரட்டும், அப்போ தான் நம்ம கும்பலாக நடத்த முடியும் இல்லையா. ஓகேவா, இப்போ உருது சொல் தமிழ் சொல் இருக்குன்னா உருது சொல் ஒரு 2 பேஜாவது 3 பேஜாவது வரணும், அப்போ தான் ஒரு கிளாஸுக்கு நான் கொண்டு வர முடியும். ஓகேவா, ஒரு 4 சொல் இருக்க மட்டும் அதுக்காக கொண்டு வந்து ஒரு கிளாஸில் வைக்க முடியாது இல்லையா, வைக்க முடியாது, அதுக்காக தான். சரியா, ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கிளாஸ்ன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ என்னென்ன சொற்கள்லாம் வடமொழி சொல், அதுக்கு நிகரான தமிழ் சொல் என்னெல்லாம் இருக்குன்றத அட்லீஸ்ட் நீங்கள் புதுசாக ஒரு சில இப்போ அமாவாசையெல்லாம் பாருங்க காருவா அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அந்த மாதிரி நிறைய சொற்கள் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் புதுசாக நீங்கள் ஓகே தமிழில் இப்படி தான் பயன்படுத்தணுமா அப்படின்றத பயன்படுத்தி தெரிஞ்சிருப்பீங்க. தயவு செஞ்சு அதை எக்ஸாம்லையும் நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்தணும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா லைஃப்லையும் அதை பயன்படுத்த ட்ரை பண்ணலாம். சரியா, ஓகேம்மா, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.